ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 1 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். திராவிட மொழி குடும்பம், அப்புறம் தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழன்பன், தமிழ் விடு தூது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம். திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். தனக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மொழி. முதலில் எண்ணங்களை வெளிப்படுத்த மெய்ப்பாடு, சைகை, ஒலி, ஓவியம். இதன் மூலம் பருப்பொருட்களை மட்டுமே உணர்த்த முடிந்தது, நுண்பொருட்களை உணர்த்த முடியவில்லை. முதல்ல மனிதன் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த என்ன யூஸ் பண்ணான் அப்படின்னா மெய்ப்பாடு, சைகை, ஒலி, ஓவியம். ஏன்னா அவனுக்கு பேச தெரியாது, ஒலி எழுப்பினான். ஓவியங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தினான், சைகைகள் மூலமாக வெளிப்படுத்தினான், உடல் அசைவுகள் மெய்ப்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தினான். இதன் மூலம் பருப்பொருட்களை மட்டுமே உணர்த்த முடிந்தது, நுண்பொருட்களை உணர்த்த முடியவில்லை. வேறுபட்ட ஒலிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டியது இட அமைப்பு, இயற்கை அமைப்பு. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. இந்தோ ஆசிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. இந்தோ ஆசிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்திரோ ஆசிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். இந்தியாவில் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது யாருன்னா சா அகத்தியலிங்கம். இந்தியா மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது சா அகத்தியலிங்கம். இந்திய நாகரிகம் பழமையான நாகரிகம் என உறுதிப்படுத்தப்பட்டது ஹராப்பா மொகஞ்சதரோ அகழாய்விற்கு பிறகு. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது. இது மொழி ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. வடமொழியினை ஆராய்ந்து அது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். வடமொழியினை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். மொழி சார்ந்த ஆராய்ச்சிகள் 1816 மேற்கொண்டவர்கள் பாப்ரஸ் கிரீன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அதாவது வடமொழியினை ஆராய்ந்து அது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னது வில்லியம் ஜோன்ஸு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற திராவிட மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னது பிரான்சிஸ் எல்லிஸ். இந்த மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிட்டவரும் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழியிலிருந்து இவை மாறுபட்டது என்று கருதியவர் ஹோக்கன். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். மொழிகள் அனைத்தையுமே இணைச்சி தமிழியன் அப்படின்னு பெயர் வச்சதோடு இல்லாமல் ஆரிய மொழியிலிருந்து இவையெல்லாம் மாறுபட்டது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹோக்கன். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை. இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்று குறிப்பிட்டவர் கால்டுவெல். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது, இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல். அவர் எப்போ சொன்னார்னா 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில். திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஸ்டென்கனோ, சுப்பையா, ராமசாமி, பரோ, எமினோ, கபில் சோலமில், ஆந்திரனோ, மீனாட்சி சுந்தரம். திராவிட மொழி குடும்பம் 3 வகைப்படும். தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம் அப்படின்ட்டு 3 வகைப்படும். தென் திராவிட மொழிகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. கோத்தா, தோடா, கொரகா, இருளா. தென் திராவிடத்தில் தெலுங்கு மட்டும் வராது. தெலுங்கு நடு திராவிடத்தில் வந்துடும். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. கோத்தா, தோடா, கொரகா, இருளா. அடுத்து நடு திராவிட மொழிகளில் தெலுங்கு மட்டும் இந்த பக்கம் வந்துடும். நடு திராவிடம் தெலுங்கு நடு திராவிட மொழி. அடுத்து கூயி, கோவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பென்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோபா. கூயி, கூயி, குவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோபா, கோயா. அடுத்து பார்த்தோன்னா வட திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள் பார்த்தோம் அப்படின்னா குரூப், மால்தோ, பிராகுயி. அந்த 3 மொழிகள் தான் வட திராவிட மொழிகள். குரூப், மால்தோ, பிராகுயி. இந்த 24 மொழிகளை தவிர எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28.
இந்த 24 மொழிகள் இருக்குல்ல, அந்த தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள், அது மொத்தம் 28 இருக்குது. 24 இருக்குது. இந்த 24 மொழிகளை தவிர எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை மொழிகள் அப்படின்னா 28 மொழிகள். அப்போ மொத்த திராவிட மொழிகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 28 தான் சொல்லணும். அடுத்து அடிசொல் மற்றும் திராவிட மொழிகள் பார்க்குறோம். கண் அப்படின்னா தமிழில் சொல்லுவோம். கண்ணு அப்படின்னு சொன்னோன்னா 3 சுழி எண் நோ போட்டு கண்ணு போட்டோன்னா மலையாளம், கன்னடம். கண்ணு 2 சுழி எண்ணில் போட்டோன்னா தெலுங்கு, குடகு. கண்ணுங்கிறது தமிழ். கண்ணு அப்படின்ட்டு 3 சுழியில் சொன்னோன்னா அது மலையாளம், கன்னடம். கண்ணு 2 சுழியில் சொன்னோன்னா தெலுங்கு, குடகு. அடுத்தது கண் ஹன் அப்படின்னு சொன்னோன்னா அது குரூக்கு. கென் அப்படின்னா பர்ஜி, கொன் அப்படின்னா தோடா. ஹன் அப்படின்னா குரூக்கு, கென்னுனா பர்ஜி, கொன்னுனா தோடா. அடுத்து 3 அப்படின்னா தமிழ். மூணு அதாவது 3 சொல்லினோம் போட்டோன்னா மலையாளம். மூடு அப்படின்னா தெலுங்கு. மூரு அப்படின்னா கன்னடம். மூஜி அப்படின்னா துளு. திராவிட மொழியில் பால் வேறுபாடு உள்ளது. திராவிட மொழியில் வந்து பால் வேறுபாடு பொருளின் தன்மைக்கேற்ப. ஆனால் வடமொழியில் பொருளின் தன்மைக்கேற்ப பால் வேறுபாடு கிடையாது. வடமொழியில் பார்த்தோன்னா கை விரலை வந்து பெண் பாலாகவும் கால் விரலை வந்து ஆண் பாலுக்கும் ஒப்புமைப்படுத்துவாங்க. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மை காணப்படுகிறது. வாய் அப்படின்னா அது வந்து ஆண்பால், மூக்கு அப்படின்னா பெண்பால், கண்ணுங்கிறது பொதுப்பால். வாய் வந்து ஆண்பால், மூக்குங்கிறது பெண்பால், கண்ணுங்கிறது பொதுப்பால். திராவிட மொழியில் ஆண்பால் பெண்பால் பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அக்ரிணையிலையும் ஆண் பெண்பால் பகுத்தாலும் பால் காட்டும் விகுதிகள் கிடையாது. ஆண்பால் பெண்பால் பகுப்பு நம்ம வந்து உயர்திணை ஒருமையில் இப்போ பெண் ஆண் அதில் வந்து நமக்கு திராவிட மொழியில் வந்து ஆண்பால் பெண்பால் பகுப்பு இருக்குது. ஆனால் பால் காட்டும் விகுதிகள் இருக்காது. இப்போ எப்படி இருக்கும், அக்ரிணையில் வந்து பால் காட்டும் விகுதிகள் இருக்காது. ஆண் பெண் அப்படின்னு நம்ம பகுத்து சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து பால் காட்டும் விகுதிகள் வந்து அதில் வந்து வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவள், அவன். இப்போ அவள்னா வந்து பெண்ணு, அவன் அப்படின்னா அது ஆண். அப்படி நம்ம அந்த விகுதிகள் வச்சு அன் விகுதிகள் இருக்குல்ல, அது வந்து உயர்திணை ஒருமை. இதெல்லாம் உயர்திணை ஒருமையில் இருக்குது. ஆனால் அக்ரிணையில் வந்து ஆண் பெண்கிறத பகுத்திருக்காங்க. ஆனால் பால் காட்டும் விகுதிகள் இருக்காது. இப்போ கடுவன் அப்படின்னா அது வந்து ஆண், மந்திங்கிறது பெண், களிறுங்கிறது யானையிலே வந்து ஆண் யானை, பிடினா பெண் யானை. இதில் வந்து நம்ம வந்து பால் காட்டும் விகுதிகள் வந்து வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா வினைச்சொல் காலம் மட்டுமே காட்டும். திணை, பால், எண்ணிடம் இதெல்லாம் வந்து காட்டாது. திராவிட மொழிகளில் வினைச்சொல் வந்து திணை, பால், எண்ணிடம் எல்லாத்தையும் தெளிவாக காட்டும். அதாவது வந்தார் அப்படின்னா அது என்ன, வந்தார்னா அது ஒரு ஆண், உயர் திணை, அந்த மாதிரி அது வந்து எண்பால் இடம் அதெல்லாம் வந்து தெளிவாக காட்டும். மலையாள மொழியில் பார்க்குறோம், திணைப்பால் எண்ணிடம் காட்டும் விகுதிகள் கிடையாது. மலையாள மொழியிலையுமே திணைப்பால் எண் காட்டும் விகுதிகள்லாம் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். தமிழினுடைய தனித்தன்மை என்னெல்லாம் அப்படின்னா தொன்மை, இலக்கண வளம். இலங்கை, பர்மா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா, பிஜி தீவு போன்ற நாடுகளில் வந்து பேசப்படுகிறது. தனித்த இலக்கண வளத்தை பெற்று இயங்குகிறது. பிறமொழி தாக்கம் குறைவு. திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய். சொல் வளம், சொல்லாட்சி. இந்திய தொன்மையான கல்வெட்டுகள் பெரும்பாலானவை எப்படி இருக்குது, தமிழ் மொழியில் தான் இருக்குது. ஒலி எண்கள் அப்படின்னா என்னென்னா ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறி இருக்கின்றன. ஒலி எண்கள்னால் ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி அந்த திராவிட மொழிகளின் வடிவம்லாம் மாறி இருக்குது. சொட்டு பெயர், மூவிட பெயர். திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழி தமிழ்தான். ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணை புரிகிறது. மூல திராவிட மொழியின் பண்பை பேணி காக்கிறது. காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. இதெல்லாம் தமிழ் மொழியினுடைய தனித்தன்மைகள். இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அவ்வளோதான். அடுத்து மொழி, அந்த இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள் வந்து எங்கெங்கேருந்து வந்துன்னு பார்க்கலாம். தமிழில் வந்து இலக்கியத்தை என்னென்னு சொல்லுவோம்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். காலம் பொது ஆண்டுக்கு முன் 5லேருந்து பொது ஆண்டுக்கு முன் 2 வரை. தமிழ் மொழியில் இலக்கியம் வந்து சங்க இலக்கியம்தான். பொது ஆண்டுக்கு முன் 5லேருந்து பொது ஆண்டுக்கு முன் 2 வரை. இலக்கண நூல்னாலே தமிழில் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம்தான். பொது ஆண்டுக்கு முன் 3. இதற்கான சான்று பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு மூவா, சாகித்ய அகாடமி, இதான் வந்து சான்று. இலக்கியம் வந்து சங்க இலக்கியம், பொது ஆண்டுக்கு முன் 5லேருந்து பொது ஆண்டுக்கு முன் 2. இலக்கணம் வந்து தொல்காப்பியம், பொது ஆண்டுக்கு முன் 3. சான்று வந்து தமிழ் இலக்கிய வரலாறு மூவ, சாகித்ய அகாடமி. கன்னடத்தில் இலக்கியம் எது அப்படின்னா கவிராஜ மார்க்கம். இதனுடைய காலம் பார்த்தோன்னா பொது ஆண்டுக்கு முன் 9. இலக்கண நூலும் அதே தான், கவிராஜ மார்க்கம், பொது ஆண்டுக்கு முன் 9. இதுக்கான சான்று இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், சேவை, சண்முகம்.
இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். கன்னடத்துக்கு இலக்கியம் என்ன, கவிராஜ மார்க்கம். இலக்கணமும் கவிராஜ மார்க்கம். ரெண்டுக்குமே ஆண்டு பொது ஆண்டு 9. சான்று இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். தெலுங்குக்கு இலக்கியம் பாரதம், பொது ஆண்டு 11. இலக்கணம் ஆந்திரா பாஷா பூஷணம், பொது ஆண்டு 12. இதுக்குமே சான்று இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். தெலுங்கில் இலக்கியம் பாரதம், பொது ஆண்டு 11. இலக்கணம் ஆந்திரா பாஷா பூஷணம், பொது ஆண்டு 12. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். அடுத்து மலையாளத்தில் இலக்கியம் ராமசரிதம், பொது ஆண்டு 12. இலக்கணம் லீலா திலகம், பொது ஆண்டு 15. இதுக்கான சான்று பார்த்தோன்னா மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி. மலையாளத்துக்கு இலக்கியம் ராமசரிதம், பொது ஆண்டு 12. இலக்கணம் லீலா திலகம், பொது ஆண்டு 15. சான்று மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி. அடுத்து திராவிட சொல் ஒற்றுமை பார்க்குறோம். டாக்டர் கால்டுவெல்லின் திராவிட சொல்லின் ஒப்பிலக்கணம் பார்க்குறோம். இப்போ மரம் அப்படிங்கிறது தமிழில் மரம், மலையாளத்துலேயும் மரம் தான். தெலுங்கில் மானு, கன்னடத்துலேயும் மரம், துளுவில் மர, கூர்க்கில் கூர்க்லேயும் மர. தமிழில் மரம், மலையாளத்துலேயும் மரம் தான். தெலுங்கில் மானு, 2 சொல்லினோம், மானு. மரம் கன்னடத்துலேயும் மரம் மரம் தான். துளுவில் மர, கூர்க்கில் மர. அடுத்து ஒன்று அப்படிங்கிறது பார்த்தோன்னா தமிழில் ஒன்று, மலையாளத்தில் ஒன்று, 3 சொல்லி எண் 1. தெலுங்கில் ஒன்றுங்கிறதுக்கு ஒகடி. கன்னடத்தில் ஒந்து, துளுவில் ஒஞ்சி. 100 நம்ம 100 சொல்லுவோம்ல, 99, 100, அந்த 100 தமிழில் 100 தான். மலையாளத்துலேயும் அதே ஸ்பெல்லிங் தான் 100. அப்புறம் பார்த்தோன்னா தெலுங்கில் ரூ இந்த ரூ போடுவோம், பருப்புக்கு போடுவோம்ல அந்த ரூ, 100. தெலுங்கில் 100. கன்னடத்துலேயும் அதே 100, அந்த 100 ரூ பருப்பு போடக்கூடிய அந்த ரூ போடுவோம். தமிழ் மலையாளத்தில் நம்ம நார்மலாக எழுதக்கூடிய 100 அதே தான். தெலுங்கு கன்னடத்துலேயும் பார்த்தோன்னா 100 அதே தான். ஆனால் ரூ என்ன ரூ போடுவோம்னா பருப்பு போடக்கூடிய அந்த 100 போடுவோம். அடுத்து பார்த்தோன்னா துளுவில் நூது. அடுத்தது நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அது தமிழில் நீ தான், மலையாளத்தில் நீ தான். தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளுவில் ஈ, கூர்க்கில் நின். அடுத்து தமிழ் 2 அப்படி சொல்லுவோம்ல, அது தமிழில் 2 தான். மலையாளத்தில் ஈர்2, ஈனா ஈ இருக்குல்ல, அது நெடில் ஈர்2ன்னு சொல்லுவோம். தெலுங்குலேயும் அதே மாதிரி தான், ஈர்2. கன்னடத்தில் எரடு, துளுவில் ரட்டு. தமிழில் 2, மலையாளத்தில் ஈர்2, தெலுங்குலேயும் ஈர்2 தான். கன்னடத்தில் எரடு, துளுவில் ரட்டு. அடுத்து 4 அப்படிங்கிறது தமிழ்லையும் 4 தான். அடுத்து மலையாளத்தில் நாங்கு, இங்கு இருக்குல்ல, அந்த இங்கு நாங்கு. அடுத்து தெலுங்கில் நாலுகு, கன்னடத்தில் 4, துளுலையும் 4. தமிழில் 4, மலையாளத்தில் நாங்கு, தெலுங்கில் 4, கன்னடத்தில் 4, துளுலையும் 4. அடுத்து 5 சொல்லுவோம்ல, 5 தமிழில் 5, மலையாளத்தில் அஞ்சு. அடுத்து தெலுங்கில் 5, தெலுங்குலையும் கன்னடத்துலையும் ஒரே மாதிரி தான், 5. துளுவில் ஐனு. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். தமிழுக்கும் இந்தியாவினுடைய பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் சொன்னது கால்டுவெல். அடுத்து தமிழ் ஓவியம். இந்த பாட்டு பார்த்தோன்னா ஈரோடு தமிழன்பன் எழுதினது. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஏனி விருட்டென கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாத்திட குரல் போதுமே ஓதி நட.
எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. சித்தர் மரபில் தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்றும் சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். இலக்கண குறிப்பு: எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர்கள். ஏந்தி ஈ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வினை எச்சம். காலமும் காலமும் அப்படின்னு முடிஞ்சா அது முற்றும்மை. அடுத்த நூல்வழி பாடப்பகுதி ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை. ஒரு பூவின் மலர்ச்சினையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. ஈரோடு தமிழன்பன். ஹைக்கியூ, சென்ட்ரியோ, லிமரைக்கோ என்ற புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். இவருக்கு சாகித்ய அகாடமி எதுக்கு கிடச்சி அப்படின்னா வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறதுக்கு 2004. தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள். இக்கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து தமிழ் விடு தூது. இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ் விடு தூது. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். மண்ணில் குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சித்து என்று சொல்லி நாச்சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் இல்லா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குலவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு 8 உடையாய். தேவர்களின் குணங்கள் பார்க்குறோம். முக்குணங்கள் சத்துவம், ராசசம், தாமசம். தேவர்களுக்கு எத்தனை குணங்கள்? முக்குணங்கள். சத்துவம் அப்படின்னா மேன்மை, அமைதி ஆகியவற்றை சுட்டும் குணம். ராசசம் அப்படின்னா போர், தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம். தாமசம் சோம்பல், தாழ்மை ஆகியவற்றை குறிக்கும் குணம். அப்போ தேவர்களின் குணங்கள் எத்தனை? முக்குணங்கள், சத்துவம், தாமசம், ராசசம். ஆனால் தமிழோ எத்தனையை பெற்றிருக்குது? 10 குணங்களை பெற்றிருக்குது. செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்களை பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வண்ணங்கள் எத்தனை? 5. கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பச்சை, மஞ்சள். கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பச்சை, மஞ்சள். ஆனால் தமிழின் வண்ணமோ 100. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதல் இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100. தமிழின் வண்ணம் 100. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதல் இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100. ஊனரசம் அப்படின்னா என்னென்னா குறைவுடைய சுவை. ஊனரசம் அப்படின்னா குறைவுடைய சுவை. நவரசம் அப்படின்னா 9 சுவை. நவரசம் 9 சுவை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், சமநிலை, நகை. நவரசம் 9 இருக்குல்ல, அது என்னெல்லாம் அப்படின்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், சமநிலை, நகை. வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், சமநிலை, நகை. வனப்பு வனப்பு அப்படின்னா அழகு. இது எத்தனை சொல்கிறோம்? 8. அழகு இதுக்கு ஒரு ரைமிங்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அழகான தோளில் அம்மை புலன் ஏய்வு கெட்டு தொன்மையாகி இளைத்து விட்டது எனவே விருந்துக்கு செல்ல மறுத்தாள். அழகான தோளில் அம்மை புலன் ஏய்வு கெட்டு தொன்மையாகி இளைத்து விட்டது எனவே விருந்துக்கு செல்ல மறுத்தாள். அழகான தோல், அதில் அழகு வருது. தோல் அம்மை புலன் ஏய்வு கெட்டு தொன்மையாகி இளைத்து விட்டது எனவே விருந்துக்கு செல்ல மறுத்தாள். அப்போ 8 வனப்பிலே வந்திருப்பாங்க. அழகு, தோல், அம்மை, புலன், ஏய்வு, இளைவு, விருந்து. அழகு, தோல், அம்மை, புலன், இயைபு, தொன்மை, இளைவு, விருந்து. இந்த 8 தான் வனப்பு. இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அழகான தோலில் அம்மை புலன் ஏய்வு கெட்டு தொன்மையாகி இளைத்து விட்டது எனவே விருந்துக்கு செல்ல மறுத்தாள். அழகான தோலில் அம்மை புலன் ஏய்வு கெட்டு
தொன்மையாகி இழைத்து விட்டது, எனவே விருந்துக்கு செல்ல மறுத்தாள். மூவகை பான்னா என்னன்னு சொன்னால் துறை, தாளிசை, விருத்தம். தேவர்களின் குணம் 3: சத்துவம், ராசசம், தாமசம். தமிழின் குணங்களோ 10. என்னெல்லாம்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உயிர்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. தேவர்களின் குணம் 3, தமிழின் குணம் 10: செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உயிர்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. அடுத்து பொருள். குரம், பள்ளு அப்படின்னா சிற்றிலக்கிய வகைகள். 3 இனம்: துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி, சீவக சிந்தாமணி, இரு பொருட்களையும் குறிக்கும். அடுத்தது நூல்வழி. தூதின் வேறு பெயர் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். தலைவன் தலைவி அன்பிற்கு அறிகுறியாக மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவது. இந்த பாட்டு பார்த்தோன்னா தமிழ் விடு தூது வந்து கலி வெண்பாவால் இயற்றப்பட்டது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியினை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது. 268 கன்னிகளை கொண்டது. தமிழ் விடு தூதை உவேசா 1930 பதிப்பித்தார் முதலில். ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பம் போதொளிர் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இந்த பாட்டிலிருந்து யார் அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதின பாட்டு. அடுத்து வளரும் செல்வம். பொருள். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள், ப்ரௌசர் உலவி, கிராஃப்ட் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் இணைய வெளி, சர்வர் வையக விரிவு வலை வழங்கி, ஃபோல்டர் உரை, லேப்டாப் மடிக்கணினி. வேற்றுமொழி சொற்களை நாம் பேசும்போது ஒலி திரிபு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும். கடற்கலன்கள் என்னெல்லாம்னா நாவாய், வங்கம், தோணி, கலம். தமிழ் சொல்லாகிய நாவாய் ஆங்கிலத்தில் நேவி என்று ஆகியுள்ளது. இப்போ நேவினா நம்ம கடற்படை சொல்கிறோம்ல, அந்த நாவாய் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது. உலகில் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியில் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழி. கிரேக்க மொழி. எரித்திரை அப்படின்னா எருத்திரான், கலன் அப்படின்னா கலையுக்கோய், நீர் அப்படின்னா நீரியோஸ், நாவாய் நாயு, தோணி தோனிஸ். கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காண முடிகிறது. தமிழில் பா என்பது கிரேக்க மொழி காப்பியமான இலியாத்தில் பாப்பியோனா. தமிழில் நம்ம பான்னு சொல்கிறோம்ல, வெண்பா ஆசிரியப்பா, அந்த பா என்பது கிரேக்க மொழி காப்பியமான இலியாத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பாப்பியோனா. அப்போலோ எனும் கடவுளுக்கு பாடுவது பா என கிரேக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெண்பா ஓசை, செப்பல் ஓசை. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சாப்போ. பா என்பது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறோன்னா சேப்பிக் ஸ்டான்ஸா. ஆங்கிலத்தில் தமிழில் வந்து பான்னு சொல்கிறோம், கிரேக்கத்தில் வந்து அந்த ஓசை வெண்பாவினுடைய ஓசை என்னன்னு சொல்கிறோம், செப்பல் ஓசை நம்ம சொல்கிறோம். கிரேக்கத்தில் அதை என்னன்னு சொல்கிறோன்னா சாப்போன்னு சொல்கிறோம். அந்த பா என்பது கிரேக்கத்திலேருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் வந்து சாப்பிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து துன்ப சுவையை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இழிவரல் அப்படின்னு சொல்லுவோம். கிரேக்கத்தில் வந்து அந்த துன்பச்சுவையுடைய பாடலை வந்து இலிக்கியா. இப்போ இழிவரல் இலிக்கியா, இலிக்கியான்னு சொல்லுவோம். இலியாத் காப்பியம் வந்து எப்போ இயற்றினாங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. தமிழரும் கிரேக்கரும் கடல்வழி தொடர்பு கொண்டிருந்தனர். கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடலில் எந்த வழியாக வர வேண்டும் என்பதை ஒரு கிரேக்க நூல் ஒன்று கூறுகிறது. அந்த நூல் எது அப்படின்னா எரித்ரேன் ஆஃப் தி பெரிபுலஸ். எரித்ரேன் ஆஃப் தி பெரிபுலஸ். எரித்ரே அப்படின்னா என்னென்னா கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு அர்த்தம். கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே எரித்ரேன் ஆஃப் தி பெரிபுலஸ் என்று ஆகியுள்ளது. தமிழில் வந்து அரசியல், தத்துவம் ஆகிய துறைகளில் உள்ள சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், கணினி, விண்வெளி போன்ற பிற துறை பதிவுகள் வந்து நம் மொழிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு எது அப்படின்னா மொரீசியஸ், இலங்கை. மொய்க்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் மொய்ப்பாங்கள்ல, அது மாதிரி பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் என்ன அப்படின்னா இலங்கை, மொரீசியஸ். இலங்கை, மொரீசியஸ்.
அடுத்து எடை, பெயர் மற்றும் எண்ணளவு. முந்திரி அப்படின்னா 1/320, 1/320. அரைக்காணி முந்திரி அப்படின்னா 3/320. ஒரு மா அப்படின்னா 1/20. இருமா, இருமா அப்படின்னா என்னென்னா 1/10. 3 மா அப்படின்னா 3/20. 4 மா அப்படின்னா 1/5. அரை மா அப்படின்னா 1/40. ஒரு மானா 1/20, இரு மானா 1/10, 3 மானா 3/20, 4 மானா 1/5. அரை மா அப்படின்னா 1/40. கால் வீசம் 1/64. அரை வீசம் அதில் பாதி கால் 1/32. முக்கால் வீசம் 3/64. வீசம் அல்லது மாகாணினாலும் ஒன்று தான், 1/16. காணி அப்படின்னா 1/80. மாகாணி, மாகாணி அப்படின்னா என்னென்னா 1/16. மாகாணினா 1/16. அரை வீசம் அப்படின்னா 1/32. முக்கால் வீசம் 3/64. 3/64. காணி அப்படின்னா 1/80. முக்காணினா 3/80. அரைக்காணி, அரைக்காணி அப்படின்னா 1/160. காணியை அப்படியே டபுள் பண்ணால் அதுதான் அரைக்காணி. காணினா 1/80, அரைக்காணினா 1/160. அரைக்கால் அப்படின்னா அரையும் காலையும் பெருக்கினா என்ன வரும்? 1/8. 3 வீசம், வீசம்னா 1/16 பார்த்தோமா, அப்போ 3 வீசம்னா 3/16. அரைமா, அரைமானா 1/40. விறகு நான் உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே, நின்னால் விமானமானேன் நான். தருவாய் நிழல்தான் வருவாய் நிதம் என் வருவாய் நீ என வருவாய் ஒருவாய் உணவாய் உளதமிழே ஓர்ந்தே நீ பாட்டு கணவாய் வழிவரும் காற்று. வாய் 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 அப்படின்னு முடிஞ்சால் அது வாடு வருதா, கவிஞர் வாலி எழுதின பாட்டு. தருவாய் நிழல்தான் வருவாய் வாய், அந்த மாதிரி வாய் வாயின்றே முடியும். இந்த பாட்டு எழுதினது யார்? கவிஞர் வாலி. விறகு நான் உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே, நின்னால் விமானமானேன் நான். தருவாய் நிழல்தான் வருவாய் நிதம் என் வருவாய் நீ என் வருவாய் ஒருவாய் உணவாய் உளதமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டு கணவாய் வழிவரும் காற்று. கவிஞர் வாலி. உலகம் உள்ளங்கையில் பூங்குழலி. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புலனருவி பொழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் புல்லில் தெரிகின்ற பொருளிலெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நும்பாட்டே தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரங்கே மெய் மக்கள் அகத்தில் நீ குடியிருக்க வேண்டுமென. மாயில தங்கப்பா. விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழிகின்ற புலனருவி பொழிலில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் புல்லில் தெரிகின்ற பொருளிலெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே தூய்மை ஊற்றேன் அழகு என்னும் பேரங்கே மெய்யே மக்கள் அகத்தில் நீ குடியிருக்க வேண்டுவென. மாயில தங்கப்பா. இலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினது யார்? ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் அப்படிங்கிறது எழுதினது மணவை முஸ்தப்பா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் மணவை முஸ்தப்பா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். அடுத்து இலக்கணம் பார்க்குறோம். எட்வர்ட் வந்தான். எட்வர்ட் வந்தான் அப்படின்னு சொல்கிறது என்னது? இதில் எழுவாய் எது? எட்வர்டுங்கிறது. எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல் தான் நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். சூடினாள் அப்படிங்கிறது என்னது? பயனிலை. பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடத்தை தான் நம்ம பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். எதை சூடினாள்? கனகாம்பரத்தை சூடினாள். அப்போது கனகாம்பரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். யார் சூடியது? மீனா. மீனாங்கிறது எழுவாய், சூடினாள்ங்கிறது பயனிலை, கனகாம்பரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்யப்படு பொருள். அப்போ மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் மீனாங்கிறது எழுவாய், சூடினாள் அது ஒரு பயன் தானே. சூடினாள் சூடுவது அது பயனிலை. கனகாம்பரம் அப்படிங்கிறது ஒரு செய்யப்படு பொருள். இப்போ ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா அதில் செய்யப்படும் பொருள் இல்லாமல் கூட நம்ம ஒரு வாக்கியத்தை எழுதலாம். மீனா சூடினாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு பயனிலை இருக்கணும், கண்டிப்பாக ஒரு எழுவாய் இருக்கணும். ஆனால் ஒரு செய்யப்படும் பொருள் இல்லாமல் கூட நாம் ஒரு வாக்கியத்தை எழுதலாம். ஒரு தொடரில் எழுவாய் செய்யப்படு பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். நம்ம பார்த்தாவே தெரியுது. மீனாங்கிறது ஒரு பெயர் சொல், கனகாம்பரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே. அது அப்போ ஒரு தொடர் இருக்குன்னா அதில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் எப்படி இருக்குன்னா ஒரு பெயர் சொல்லாக இருக்கும்.
பயனிலை எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வினை முற்றாக இருக்கும். சூடினால் முடிக்கிறோமா, அது வந்து ஒரு வினை முற்றாக இருக்கும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீனா சூடினால் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் விளக்கமாக எதை சூடினா, மல்லிகை சூடினாலா, கனகாம்பரத்தை சூடினாலா, என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து செய்யப்படு பொருள் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து படித்தாய், படித்தாய்ன்னு கூட எழுதலாம். நம்ம நீ படித்தாய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேவையில்லை. அப்போ இந்த படித்தாயில் வந்து எது வந்து மறைஞ்சிருக்குது, நீ அப்படிங்கிற வேர்டு வந்து மறைஞ்சிருக்குது. அப்போது இது வந்து என்ன எழுவாய் அப்படின்னா தோன்றா எழுவாய். படித்தாய் அப்படின்னு காமனாக சொல்லும்போது இதில் நீங்கிறது வரல, அதனால் இது வந்து என்ன தோன்றா எழுவாய். நான் வந்தேன், வந்தது யார், நான். வந்தேன், வந்தேன்கிறது என்ன ஒரு வினை அப்படிதான். அப்போ யார் வந்தால் வந்தேன், என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன், அது ஒரு வினையாக முடியுது. அப்போ வினை பயனிலை. நான் வந்தேன், வந்தது யார், நான். அப்போ இது வந்து வினை பயனிலை. சொன்னவள் கலா, கலாங்கிறது என்னது ஒரு பெயர். அப்போ ஒரு பெயரோட முடியுது, அது ஒரு பயனிலையாக முடியுது. எப்போவுமே நம்ம சொன்னோம் பயனிலை வந்து ஒரு வினை முற்றாக இருக்கும். வினை முற்றில் என்ன வருது, கலான்னு தான் முடியுது. அப்போ அது ஒரு வினை முற்றாக இருக்குது. யார் சொன்னாங்க, கலா. கலாங்கிறது ஒரு பெயர், அதனால் அது பெயர் பயனிலை. விளையாடுபவர் யார், யார் அப்படின்னு கேட்குறோம். யாருங்கிறது ஒரு வினா. அப்போது யாருங்கிறது அது வினா பயனிலை. நல்ல நூல் ஒன்று படித்தேன், எப்படிப்பட்ட நூல் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட நூல் படித்தோம், நல்ல நூலாக நம்ம படித்தோம். அப்போது நூலுக்கு வந்து ஒரு நூலை வந்து கெட்ட நூல் நல்ல நூல் அப்படின்னு அந்த நூல் வந்து என்னது, அந்த நூலுக்கு அடையாக வருது அப்படி தானே. அதனால் அது வந்து பெயருக்கு அடையாக வருது, அதனால் அது பெயரடை. நல்ல நூல் ஒன்று படித்தேன்ங்கிறது என்னது, பெயரடை. எப்படிப்பட்ட நூல் படித்தேன், நல்ல நூல் ஒன்று படித்தேன். அந்த நூலை வந்து நல்ல நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால் அது வந்து பெயருக்கு அடையாக வரதுனால இது பெயரடை. கமலன் மெல்ல வந்தான். இப்போ இது வந்து வந்தானுக்கு வந்து அடையாக வருது அப்படி தானே. எப்படி வந்தான், மெல்ல வந்தான். அப்போ இது வினைக்கு வந்து அடையாக வருது, அப்போ இது வந்து வினை அடை. பகுதி எப்போவுமே ஒரு வினை சொல்லினுடைய ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் அமையும். இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமையும். சந்திங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் அமையும். சாரியங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் அமையும். பகுபத உறுப்புகளுக்குள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு. பெரும்பாலும் இத்து எழுத்து பேருனாவே அது என்ன எழுத்து தான் அதிகமாக வரும்னா இத்துங்கிறது தான் எழுத்து பேரு. சாரிய இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேரு. செய்யாதே, செய் குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் இத்து குட்டல் ஏ, அந்த இத்துங்கிறது வந்து என்னென்னா எழுத்து பேரு. பகுவத உறுப்புகளுக்குள்ளே அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தையும் உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எழுத்து பேர். பெரும்பாலும் இத்துங்கிறத எழுத்து பேராக இருக்கும். அது வந்து எதுக்குமே யூஸ் இல்லாமல் ஒரு இதாக சும்மா வரும், காலத்தையும் உணர்த்தாது. அது வந்து என்னது, எழுத்து பேர்.